1000 முதல்வர் மருந்தகங்களை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 75 விழுக்காடு வரை குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் என அரசு அறிவிப்பு. பிரதமரின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான 19வது தவணை இன்று விடுவிப்பு. 9,80,00,000 பேருக்கு தலா 2,000 ரூபாய் கிடைக்கும். தமிழ்நாட்டில் நாளை முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெப்பம் குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே கெங்கரம்பாளையத்தில் புதிய சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் தொடக்கம். கார், வேன் உள்ளிட்டவை ஒருமுறை பயணிக்க 60 ரூபாய் வசூல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண 4 அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை. தெலங்கானாவில் சுரங்கத்தில் சிக்கியுள்ள 8 பேரை மீட்கும் பணி 3ஆம் நாளாக தீவிரம். உள்ளே சென்று தேடுவதற்கு ரோபோட்டிக் கேமராக்கள் வரவழைப்பு. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நாளை மறுநாளுடன் கும்பமேளா நிறைவு. 60 கோடிக்கும் மேற்பட்டோர் நீராடிய நிலையில் தொடர்ந்து குவியும் கூட்டம். நாமக்கல் அருகே கொண்டப்பநாயக்கன்பட்டியில் அனுமதியின்றி செயல்பட்ட கல்குவாரி. 2 கிராம நிர்வாக அலுவலர்கள் சஸ்பெண்ட். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் ரயில் மூலம் ஏற்றிச் செல்ல மறுப்பதால் 2 நாட்களாக காத்திருக்கும் 150க்கும் மேற்பட்ட லாரிகள். காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம். பனிப்போர்வை போர்த்தியது போன்று காணப்படும் வயல்வெளிகள். நெல்லை டவுன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தீ விபத்து. 6 வாகனங்களில் வந்து போராடி தீயை அணைத்த வீரர்கள். நடுக்கடலில் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததற்கு கண்டனம். ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டம். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை பந்தாடிய இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்தது. ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 14,000 ரன்களை கடந்து விராட் கோலி சாதனை. பாகிஸ்தானுக்கு எதிராக 5 முறை ஆட்டநாயகன் விருது வென்று புதிய வரலாறு படைத்தார். சென்னை மெரினா பெசநகர் கடற்கரைகளில் பிரம்மாண்ட திரையில் கிரிக்கெட் பார்த்த ரசிகர்கள். பாகிஸ்தானை இந்திய கிரிக்கெட் அணி வீழ்த்தியதால் நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாகம். போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் முன்னேற்றமில்லை. நுரையீரல் பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறுநீரகம் செயலிழந்து வருவதாக வாட்டிக்கன் நிர்வாகம் தகவல். உக்ரைன் நேட்டோ அமைப்புடன் இணைத்தால் பதவி விலக தயார். அதிபர் ஜெலன்ஸ்கி அதிரடி அறிவிப்பு. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். படிப்பில் சுட்டி, திரைத்துறையில் நிகரில்லா ஓர் நடிகை. தமிழ்நாடு அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர். மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த போராட்ட குணத்திற்கு சொந்தக்காரர். இந்திய அரசியல் களத்தில் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து முடிவெடுத்த பெண் ஆளுமை. அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆரை விட அதிக தேர்தல்களிலும் அதிக தொகுதிகளிலும் அந்த கட்சியை வெற்றி பெற வைத்தவர். அதிக தொண்டர்களை கொண்ட கட்சியாகவும் வாக்கு வங்கியில் இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாகவும் அதிமுகவை மாற்றியவர். எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டத்திற்கான முகமாக இருந்தவர். அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர், பிறகு மாநிலங்களவை உறுப்பினராக உயர்ந்து
அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராகவும் 6 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் உச்சம் தொட்டவர். பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்று பெண்களுக்காக இவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம். வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தது, அம்மா உணவகம் கொண்டு வந்தது என்று இவருடைய தனித்துவமான திட்டங்களின் பட்டியலும் நீளம். தன்னை வசைபாடியவர்களுக்கே தன்னை தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலையை உருவாக்கி அவர்களுக்கும் பதவி வழங்கிய ஒரு மாபெரும் தலைவர் தான் செல்வி ஜெயலலிதா. அவருடைய ஒவ்வொரு பதவி காலத்திலும் முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களை தந்தார். காவிரி நீரில் தமிழகத்திற்குள்ள உரிமையை அரசிதழில் ஏற்றி அதை பதிவு செய்ய வைத்து மிகப்பெரிய சட்ட போராட்டத்தின் மூலம் அந்த வெற்றியை பெற்று காட்டியவர் செல்வி ஜெயலலிதா. 69% இடஒதுக்கீட்டுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்து 9வது அட்டவணையில் சேர்த்தது உள்ளிட்டவை இவர் பெயர் சொல்லக்கூடிய சாதனைகள். மாநில உரிமைகளுக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் ஜெயலலிதாவின் குரல் எப்பொழுதும் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருந்ததாக நினைவு கூர்ந்தார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான பொன்னையன். ஒரு சில மேஜர் திங்ஸ் லைக் ஏர்போர்ட், டிஃபென்ஸ் போன்ற, ரயில்வே போன்ற சிலவற்றை மட்டுமே மைய அரசு கட்டுப்பாட்டில் வைத்து மீதியெல்லாம் மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டில் வேண்டும். அதற்குள்ள வரியை விதிக்கிற உரிமை மாநில அரசுக்கு வேண்டும். மைய அரசுக்கு அந்த பண ரூபாயிலிருந்து பங்கு செல்லக்கூடாது என்ற ஒரு ஆணித்தரமான கொள்கையில் இருந்து அது வெற்றியும் பெற்றார்கள். கோபம் வந்தால் மத்தியில் ஆட்சியையே கவிழ்த்துவிடக்கூடிய அளவிற்கு பிடிவாதக்காரர் என்றும், அதே சமயம் அன்பு காட்டுவதில் குழந்தை போன்றவர் என்றும் கூறப்படக்கூடிய அளவிற்கு இருவேறு முகங்களை கொண்டவர். ஏறத்தாழ ஒரு 30,000க்கும் மேற்பட்ட நூல்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய லைப்ரரியை தன்னுடைய போயஸ் தன்னுடைய வேதா இல்லத்தில் அமைத்திருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. எந்த நேரமே அவர் படிக்கிறது அரசியல், கலை, இலக்கியம், ஆன்மீகம், தத்துவம், வானியல், இது கணிதவியல், இப்படி பல்வேறு விதமான நூல்களை அவர் வச்சிருந்தார். பொது படிப்பார். எழுத்துத்துறையிலும் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு. பெண்கள் எந்த நிலையிலும் பிறரை சார்ந்து இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருந்ததாக தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி. பார்த்து பார்த்து செய்தார்கள். தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், சமுதாய வளைகாப்பாக இருக்கட்டும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நிதியாக இருக்கட்டும், அல்லது குழந்தை பிறந்தவுடன் அவர்களுக்கு பரிசு பெட்டகம் வழங்குவதாக இருக்கட்டும், பெண்கள் மத்தியிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் தெய்வமாக விளங்குவதற்கு காரணம், வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார் என்று எம்ஜிஆரின் பாடல் வரிகள் ஏற்ப ஜெயலலிதா மறைந்து 8 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக தொண்டர்கள் நெஞ்சிலும் தமிழ்நாட்டு மக்களின் மனதிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் செல்வி ஜெயலலிதா என்பதே நிதர்சனம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸின் சிறுநீரகம் செயலிழந்து வருவதாக வாட்டிகன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
இரண்டாவது வாரமாக ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனையில் பங்கேற்காத நிலையில் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் அவர் உடல்நலம் தேர பிரார்த்தனை மேற்கொண்டுள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் போப் பிரான்சிஸின் சிறுநீரகம் செயலிழந்து வருவதாக வாட்டிகன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை எனவும் தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் கூறியுள்ள வாட்டிகன் நிர்வாகம், நேற்றைய இரத்த பரிசோதனையில் போப் பிரான்சிஸின் சிறுநீரகம் சிறிது சிறிதாக செயலிழந்து வருவதற்கான அறிகுறி தென்படுவதாக குறிப்பிட்டுள்ளது.